ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா தக்காளி பறிச்சுட்டு வர போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்கு. கடையில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்துட்டு 50 ரூபா சொன்னாங்க. சரி கஷ்டமானாலும் பரவாயில்ல, நம்ம நடந்துட்டு போய் தோட்டத்தில் வந்து பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரட் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, இன்னும் வளரல. இதில் வந்து பாலக்கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீரையுமே நம்ம பறிக்க போகிறோம். ஆனால் இப்போ பறிக்க போகிறதில்ல. கடைசியில் நம்ம தக்காளியெல்லாம் பறிச்சுட்டு கடைசியில் பறிச்சுக்கலாம் நம்ம. இது வந்துட்டு காலிஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காலிஃப்ளவர் வந்துட்டு இன்னும் வளரல. இப்போ தான் மொக்கு மாதிரி இருக்குது, இன்னும் வளரணும். இங்கே பாருங்கள், இப்போ தான் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க செடி. இன்னொன்று காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. இத பார்த்தீங்களா? இது என்னன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பிரண்டை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சட்னி அரைச்சு சாப்பிடுவாங்களா? எனக்கும் தெரியாது. நான் ஃபோன்ல பார்த்துருக்கேன். இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, அங்க தெரியுதா தக்காளி தோட்டம்? அங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். சரியான வெயிலு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயில்லயே போயிட்டுருக்கோம் நாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் தக்காளி பறிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கடைக்காக வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம எடுத்துக்க போறதில்ல. நம்மளுக்கு போய் நாமளே பறிச்சுக்கணும் அங்க. சரி வாங்க, நான் அங்க போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலயே எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா நாங்க தான் இதுல வேண்டாம். பாவம் வயசானவங்க எல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு சும்மா தேவையில்லாம நாமளே போய் பறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்க உள்ள போயிட்டோம் நாங்க. ஆனா நெறைய வந்துட்டு கெட்டு போனது இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பார்த்து பார்த்து நல்லதா பறிச்சு எடுத்துக்கிட்டோம் நாங்க. பாருங்க நல்லா இருக்குல்ல. நெறைய பேரு வீட்ல உட்காந்துக்கிட்டு இந்த சிட்டி சைடெல்லாம் வெளியில வர்றதுக்கே அழுவாங்க. எங்க வெயில்ல போனா கருத்து போயிருவோமோ அப்படின்ட்டு. நிஜமா சொல்றேன். இங்க பாருங்க வயசானவங்க எல்லாம் இந்த வயசுலயுமே எப்படி வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே வாரம் பூரா வேலைக்கு போயிட்டு சண்டே வந்துச்சுன்னா மூவிக்கு போகலாமா, மாலுக்கு போகலாமா, இல்லை ஷாப்பிங் போகலாமா அப்படின்ட்டு யோசிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒன்று என் ஹஸ்பண்ட் வந்து மீன் பிடிக்க போனாங்கன்னா அவங்க கூட போயிடுவோம். இல்லைன்னா இந்த மாதிரி காட்டுக்கு போயிட்டு வேணுங்கிறத பறிச்சுக்கிட்டு கீரை, தக்காளி அந்த மாதிரி பறிச்சுட்டு நாங்களே எடுத்துகிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை பாருங்கள், இந்த அளவுக்கு பறிச்சிருக்கோம் பாலக்கீரை நாங்கள். பறிச்சுக்கிட்டு சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பையில் போட்டுக்கிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.